வாங்கும்போது இந்த பாட்டில் வாங்கணும். இந்த வாட்டர் பாட்டிலில் ரப்பர் பேண்ட் இருக்குது. இந்த தண்ணியை நாங்கள் குடித்தோன்னா என்ன ஆகுன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ நல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா போய் திரும்பி கேட்கும்போது அவங்க டீலர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போய் டீலர்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த மெயின் ஓனர் சொன்னது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியான ரிப்ளையும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேம். வணக்கங்க. ரெட்டில்ஸ் அலமாரியிலேருந்து இருக்கோம். தாமரைப்பாக்கம் கூட்டுறவுலேருந்து பெரியபாளையம் போகிற வழியில் ஜெயமங்கலம் ஸ்டோர்ஸில் இந்த தண்ணி பாட்டில் அக்வா ஃபாஸ்ட் தண்ணி பாட்டிலை குடிக்கிறதுக்காக என் பொண்ணு போய் வாங்கிட்டு வந்தா. குடிக்கும் போது ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. இந்த ரப்பர் பேண்ட் சம்பந்தமா போய் அந்த கடைக்காரரை நாங்க கேட்டோம். அவரோட அவங்களுக்கு யார் போடுறாங்களோ டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டு நான் விசாரிச்சு சொல்றேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போய் திரும்பி கேட்ட போது அந்த டீலர்ஸ் மூலியமா இவங்களை இந்த பாட்டில ப்ராசஸ் பண்றவங்க அக்வா ஃபாஸ்ட், அதாவது ஃபாஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற கம்பெனி, அதுவும் அது மாதிரி தான் இருக்கு, அவங்ககிட்ட தெரிவிச்சதாகவும் அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பொறுப்பே இல்லாம பதில் சொன்னதாக அந்த கடைக்காரர் எங்களுக்கு தெரிவிச்சாரு. இது சம்பந்தமா நாங்க நோட்டீஸ் அனுப்பணும், பிரைவேட்டா லெட்டர் அனுப்பணும், அதுக்கும் எந்த பலனும் இல்ல. லீகல் நோட்டீஸ் அட்வொகேட் வச்சு அனுப்பணும், அதுக்கும் எந்த பலனும் இல்ல. அவங்க பதில் கூட சொல்லல. சோ இத மீடியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன்னா இது குடிக்கிற தண்ணி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என் பொண்ணு இதை திறந்து குடிச்சிருந்தா ஸ்கூல்ல இல்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தி இருக்கும். இது இல்லாம பெரியவங்க இருக்காங்க, தண்ணிங்கிறது யார் வேணா குடிக்கலாம், ஹெல்த் டிஃபரன்ஸ் கிடையாது, ஏஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு மாத்திரை போடும் போது இந்த தண்ணி அப்படியே குடிக்கிறாங்க, ரப்பர் பேண்ட் போய் தொண்டையில அடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் ரொம்ப மோசமான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இப்ப அந்த 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ல ஒரு குழந்தை கூட இறந்து போயிடுச்சு. சோ இந்த மாதிரி கம்பெனி மேல எல்லாம் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய அந்த மாதிரி தண்ணி கம்பெனிங்க, போலி கம்பெனிகள் இருக்கு. சும்மா லீஸ்ல இருக்காங்க, ஒரு 2 மாசம் நடத்துறாங்க, இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுறாங்க. கன்சியூமர்ல நாங்க கேஸ் போட்டா கூட எந்த ஒரு ஆக்ஷனும், அதுக்கப்புறமா ஜட்மெண்டே வந்தா கூட இந்த கம்பெனி யார் நடத்தினா, இந்த தப்பு யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இதுக்கு காவல்துறையும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ கம்பெனி நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா மேடம், அது முறையா அனுமதி வாங்கி நடத்துறாங்களா? அனுமதி வாங்கி நடத்துறாங்களான்னு எங்களுக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அனுமதி வாங்கின கம்பெனியா இருந்தா கண்டிப்பா நாங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கோம், ஒரு லெட்டர் கொடுத்திருக்கு, ஐயோ நம்ம பேர் கெட்டு போயிட போதே நாங்க பதில் சொல்லியிருக்கணும். பட் இப்ப வரைக்கும் யாருமே பதில் சொல்ல. ஒரு பொறுப்பாதான் நீங்க அதுக்கு எனக்கு பெருசா தண்டனை அதெல்லாம் கிடையாது. எரர்ஸ் நடக்கும் அங்கங்க, அதுக்கு அட்லீஸ்ட் சாரி தப்பு இனிமே நாங்க நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பட் அவங்க அந்த கேர் கூட எடுக்கல. இதுல இருந்தே தெரியுது இவங்க இப்போ ஒரு டைம் பீயிங் இருந்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மனுஷனோட உயிர் இவங்களுக்கு பெருசா படலன்னு தோணுது. அதனால கண்டிப்பா ஃபுட் கார்பரேஷன், தமிழக அரசாங்கம், இதை தாண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இதுல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்க நேம் மேடம்? கிருத்திகா ஈஸ்வர்.